வணக்கம். அனைவருக்கும் உளம் கனிந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களை வாட் ஸ்பெஷல் சீரீஸ் எபிசோட் நம்பர் 52ல் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ ரீசெண்டாக பதிவு பண்ண குணா ஜீனியஸ் மாஸ்டர் பீஸ் ஆஃப் ராஜா சாரோட தீம் மியூசிக்கை பற்றி அனலைஸ் பண்ணியிருந்ததை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. அதில் என்னோடய ஃப்ரெண்டு சந்துரு அவர் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருந்தார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பொக்கிஷங்கள் இருக்குது, தொடர்ந்து பகிரலாமேன்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த படத்தோட முடிவில் அந்த தீம் மியூசிக்கை இசைஞானி இளையராஜா சார் ஹேண்டில் பண்ண விதம். அந்த தீம் மியூசிக்கை முதல்ல கேட்டுட்டு தொடர்வோமா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. செகண்ட் தான் அந்த கிளிப்பை ப்ளே பண்ணேன். அதில் என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள் ராஜா சார். ராஜா சார் இப்போது ரீசெண்டாக சிம்ஃபனி க்ரியேட் பண்ணி லண்டனில் லைவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்ததை பற்றி அலசரத்துக்கு கேட்டிருந்தாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஞானமோ வயசோ வருஷங்களோ அனுபவங்களோ இல்லை. இந்த 25 செகண்ட் அந்த குணாவில் வரக்கூடிய அந்த லாஸ்ட் செக்மெண்ட் வரக்கூடிய 25 செகண்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஃபீமேல் கோரஸ், அதுக்கு ஒரு தனி ட்ராக், மேல் கோரஸ்க்கு ஒரு தனி ட்ராக்கு, அந்த மெலடி செக்ஷனுக்கு ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு இன்னொன்று, அதுக்கப்புறம் இந்த கார்ட்ஸ் இல்லை. இந்த 4 பிரித்து அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பல மணி நேரங்கள் ஆச்சு. என்னுடைய பொண்ணு கீர்த்தனாவோட ஹெல்ப்போட அதை டீகோட் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அதை கடைசியில் பார்ப்போம். அந்த பண்ணுறதுக்கே இவ்வளோ ஆச்சுன்னா, இசைஞானி இளையராஜா சார் பண்ண வேலியண்ட் அந்த சிம்ஃபனியை பற்றி பேசுகிறதுக்கு பல்வேறு வருடங்கள் பல்வேறு ஜீனியஸ் மியூசிக்கல் கம்போசர்ஸ்லாம் தொடர்ந்து பேசுவாங்க. செஞ்சுரிஸ் கணக்காக இதை பற்றி ஆராய்வாங்க. அதில் எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இன்றைக்கி ஒரு முக்கியமான எபிசோடாக இந்த குணா சீக்வல் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்கிறேன். இதை பற்றி நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. இனிமேலேருந்து ஒரு புதிய பரிமாணம் உங்களுக்கு கிடைக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு கிரெடிட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். திரு சிக்கில் குருச்சரன் அவருடைய சேனலில் ஜன்னலோரம் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் கமலிசம் கிளாசிசம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பல்வேறு திரைப்படங்களில் இசைஞானி இளையராஜா சாரோட காம்போசிஷன் அதில் அமைஞ்ச விதத்தெல்லாம் பற்றி பேசியிருப்பார். அதில் இந்த குணாவில் இந்த பார்த்தபடி அதனுடைய ராகம் ஸ்ட்ரக்சர்லாம் பற்றி ரொம்ப அழகாக பேசியிருப்பார். அதையும் நீங்கள் பார்க்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த ஃபுல் தீம் காம்போசிஷனை மட்டுமே எடுத்து அதில் ஒரு 3-4 முத்துக்கள் உங்கள்கிட்ட பகிரலான்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைட்டில் போடும்போதே தீமோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் டைட்டிலே மப்பா மப்பா ரீ மப்பா 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 ரீ மப்பா 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 ரீ சசா மப்பா மப்பா ரீ சசா. இது 4 நோட்ஸ் தான். சரி மப்பா அவ்வளோதான் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன ராகத்தோட பேஸில் இருக்குது, அதுக்கு ஒரு சின்ன குழு கொடுத்துருப்பாரு. அதில் ஒரு ஹார்ப் ரோல் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ப் ரோலில் அந்த சரிம பதனிசாவை அழகாக காமிச்சிருப்பார். என்ன ராகம்னு இப்போ தெரிஞ்சிருக்கும், சாரங்க தரங்கிடி. அதில் ஒரு சின்ன இந்த 4 நோட்டில் தான் இந்த டைட்டில் ஆரம்பிப்பார். நம்பர் 1. இதே விஷயம் தீமேட்டிக் காம்போசிஷன் வரும்போது அதில் அழகாக திரும்ப வரும். அதில் எப்படி வரும்னா, அந்த தீம்லேயே 3 வேரியேஷன் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் வேரியேஷன் எப்படின்னா, தீமில் வரும்போது இப்போ ப்ளே பண்ணியிருக்கேன் இல்லையா, இது கேட்டிங்கன்னா இதில் ஒரு மாதிரி கிளாரினட் வுட்விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வயலின் கொஞ்சம் சேர்த்து ஹார்ப்பு, அது கூட தப்லா அழகா, அது மாதிரி ஒரு காம்போசிஷன், ஒரு மூடு செட் பண்ணுறாரு. அது நிறைய தடவை படத்தில் ரிப்பீட் ஆகும். வேரியேஷன் நம்பர் 2ல் என்ன பண்ணுறாருன்னா, தீம் நம்பர் 2ல் ஸ்ட்ரிங் செக்ஷன் 1 செக்ஷன் 2ன்னு 2 லேயர் கொடுத்து ஆக்டேவ்ஸ் கொடுத்து அதில் கூட பெல்ஸ் தபலாலாம் வச்சு அது ஒரு அரேஞ்ச்மெண்ட். அந்த கிளிப்பு கேளுங்க. ரைட். 3வது என்ன பண்ணுறாருன்னா, இதே தீம் தான் அந்த ஹீரோயினுக்கு ஜுரம் அடிக்கும். அந்த ஜுரம் அடிக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரிங்ஸில் ஒரு விப்ராட்டோ கொடுத்து அப்படியே மாதிரி ஒரு டென்ஷன் ஏற்றுற மாதிரி ஒரு கம்போஷன் பண்ணியிருப்பார். அதனால் ஜஸ்ட் ஒரு அரை
நோட்டு ஸ்ருதியை ஏற்றிட்டு இன்ஸ்ட் ஆஃப் பிளேயிங் த தீம் மியூசிக் இன் த சி ஸ்கேல் அது அப்படியே சி ஷார்ப் ஸ்கேலுக்கு மாற்றிடுவார். அந்த சாவை வந்து ஒரு அரை ஸ்ருதி மேலே ஏற்றிடுவார். ஷட்ஜமத்தை வந்து சியில் இல்லாமல் சி ஷார்ப் பண்ணிடுவார். இப்போ கேட்டிங்கன்னா ஒரிஜினல் தீம் மியூசிக் கேட்டிங்கன்னா சரி சரி சனி தனி சரி இதுதான் தீம் மியூசிக். இது அப்படியே அரை ஸ்ருதி மேலே ஏற்றிருப்பார். அப்படி பண்ணியிருப்பார். என்ன ஒரு ஜீனியஸ் கிரியேஷனில் ஒரு அரை ஸ்ருதி ஏற்றுறாரு. பட் அது ஒரு டென்ஷன் அண்ட் ஒரு ஃபீவராக ஜுரம் அடிக்கிறதுனால கொஞ்சம் பிச்சை ஏற்றின மாதிரி ஒரு என்னுடைய கற்பனை. அதனால தான் இருக்குண்டு. ஏன்னா அது ஏன் ஸ்கேல் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லையே, அது ஸ்ருதி மாற்றிருக்காரு. அடுத்தது ஃபினாலே தான் விஸ்வரூபம். அந்த ஃபினாலே விஸ்வரூபம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷட்ஜமம் ரீ வந்து ரீ டூ மா டூ கல்யாணிமா தாட்டு கல்யாணி தாட்டு தான் நீ 3 சா இது கல்யாணியோட ஜன்யம் தான். ஆனால் கமா இது கிடையாது, கா கிடையாது. அப்போ சரி ம பத நீ சனி த ப மரி ச இன்னும் தெரிஞ்சிருக்கும். சாரங்க தரங்கடி இது வந்து அவர் பாப்புலராக நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காரு. தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றி முத்தம் இடும் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. சாரங்க தரங்கினியில் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் தீம் மியூசிக் மோஸ்ட்லி பேஸ் ஆகிருக்கு. இதே சரி அந்த அந்த இப்போ இங்கிலீஷில் சொன்னோன்னா சி டி எஃப் ஷார்ப் ஜி ஏபிசி அந்த நோட்ஸ் தானே, அதை அப்படியே வச்சுட்டு இதோட ஒரு சின்ன வேரியேஷன் ஆட் பண்ணி இன்னொரு நடுவில் ஒரு நோட்டு சாக்கும் இப்போ இருக்க ரீக்கு நடுவில் ஒரு நோட்டை இதை ஆட் பண்ணுறாரு. பண்ண என்ன ஆகிடுதுன்னா பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க அங்கே போய்ட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, பாவடின்ற ராகம் இதே ஸ்வரத்தை வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு சின்ன இன்டர்செக்ஷன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ராகத்தோட ஃப்ளேவரே மாற்றிட்டார். ஏன்னா இந்த இப்போ இருந்த சாரங்க தரங்கில் இருந்த ரீ வந்து காவாயிடுது. ஸோ அப்போ அதனால் க ப ப ம க க ரி ரி ச ச ச ரி ச ச ச க க ப ப ம க க ரி ரி ச ச நி த ரி ச ரி ச. நான் சிம்பிளிஃபை பண்ணி கமக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன், சிங்கிள் நோட்ஸாக வச்சுருக்கேன் ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டை மட்டும் ஆட் பண்ணி பாவனின்னு அதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு கம்போசிஷன் கொடுத்துருப்பாரு. அந்த பாடல் பற்றி அதுக்கு ஒரு தனியாக எபிசோடே போடலாம். பாவனி அருமையாக ரொம்ப ரேர் ராகம். எனக்கு தெரிஞ்ச திரைப்படத்தில் இந்த ஒரு பாடல் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேறு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ நீங்கள் இந்த மெயின் தீம் மியூசிக் பார்த்தோம் இல்லையா, இது தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட சாம்பிள் ப்ளே பண்ணுற பாருங்க கண்டச்சாப்பு தாளத்தில். இந்த மெயின் தீம் மியூசிக் ஃபுல்லாகவே கண்டச்சாப்பு தாளத்திலேயே வந்துட்டு படம் முழுக்க, ரைட்? அது ஒரு வேரியேஷன் கொடுத்தாரா. இதே இது ஃபினாலே இதே தீம் மியூசிக் தான் மூடு கம்ப்ளீட்டாக மாறிடும். கிளைமேக்ஸ் சீனில் கமல் சார் வந்து ஹீரோயின் ரோஷினியை அந்த தூக்கி இருக்கும்போது அந்த ஒரு டயலாக் வரும், இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போவார். ஃபினாலே பற்றி நான் கிளைமேக்ஸை பற்றி பேசலை. அந்த நேரத்தில் ராஜா சார் கொடுத்துருப்பார் பாருங்க மியூசிக்கு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன். இப்போ என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா, 1 2 1 2 3 4 1 2 1 2 3 4 1 2 1 2 3 4. இது என்ன பண்ணியிருப்பாருன்னா ரூபக தளமாக மாற்றிருப்பார். 1 2 1 2 3 4 1 2 1 2 3 4 அந்த மாதிரி மாற்றிருப்பார்.
அந்த ரூபக தாளத்துக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். அதே மெலடி தான் வரும், ஆனால் அதை வேறு தாளத்தில் வேறு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துட்டு அதுக்கு கோரஸ், அதுக்கு தனி ஒரு மெலடி, மேல் கோரஸ்க்கு தனி மெலடி, ஃபீமேல் கோரஸ்க்கு தனி மெலடி, ஸ்ட்ரிங் செக்ஷன் கம்ப்ளீட்லி காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ளே ஆகிட்ருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் தியரியில் கீர்த்தனா சொன்னால் ரொம்ப உங்களை போர் அடிக்க விரும்பலை. அவர் என்ன சொன்னான்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஜி மைனரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டி மேஜருக்கு போயிட்டு அண்ட் தென் ஜி மேஜர் போயிட்டு ஹி பிவட்ஸ் டு சி மைனர் முடிக்கும்போது. ஸோ அந்த மாடுலேஷன் பண்ணி அந்த எஃபெக்ட் கொடுக்குறாரு பாருங்க. ஐயோ, அப்போ இந்த ராகத்தில் இல்லாத அந்நிய ஸ்வரங்களையும் யூஸ் பண்ண முடியுது அந்த ஒரு கார்டிங், அந்த ஒரு பேட்டர்னால். அமேசிங் அண்ட் ப்ரில்லியண்ட். உங்களுக்காக தனித்தனி லேயராக இதை டீகோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்தது. உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒவ்வொன்றும் 27 செகண்ட் தான். தனித்தனியாக எப்படி யோசிச்சிருக்காருன்னு கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணுறது ஃபீமேல் ஆன்சாம்பிள், அந்த கோரஸ் காயர் செக்ஷன். அடுத்தது மேல் அவங்களோட கோரஸ் செக்ஷன், அது மட்டும் தான். அதே ஓவர்லாப்புக்கு அந்த 20 செகண்டுக்கு. அடுத்தது ஸ்ட்ரிங் செக்ஷன். இது அத்தனையும் மிக்ஸ் பண்ணி லேயர் போட்ட பிறகு கேட்டு பாருங்க. ராஜா சார் விஸ்வரூபம் எடுத்த மாதிரி இருக்கும். கூஸ் பம்ப்ஸ் வருது எனக்கு இப்போ சொல்லும் போதே. இதை டீகோட் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. இட் டுக் ஹவர்ஸ். வெறும் 30 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த பீஸை கம்போஸ் பண்ணி அவ்வளோ பெரிய மாஸ்டர்ஃபுல்லாக கொடுத்துட்டு போயிருக்காரு நமக்கு ஜீனியஸ். அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு இது மாதிரி கிடைக்கிறதுக்கு. ஸோ இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பிடிச்சிருந்தா மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் காமெண்ட். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு அருமையான எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீராம் ஃப்ரம் ஸ்ரீராம் ஸ்டுடியோஸ். நன்றி, வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.